ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு கிடா வெட்டணுமில்ல, அந்த கோயிலுக்கு இன்னும் அபிஷேக பூஜை செய்யவே இல்லை. அதுக்குள்ளே பாட்டி இறந்துட்டாங்கன்ட்டு செய்யலை. இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு பொங்கல் வச்சுட்டேன். மழை வருங்க, காலையிலேருந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது. லைட்டாக மழை விட்டுச்சு. அந்த கேப்பில் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து 5 நிமிஷம் கழிச்சு தான் பூசாரி என்ன வந்தார். அப்புறம் மாமாவுக்கு வேலைக்கு லைட் ஆகிடுச்சுன்ட்டு அவர் போயிட்டார். நாங்கள் தான் இருந்தோம். கோவில் நல்லா சென்டராகுது, சுற்றியும் காடுங்க. சோளம் போட்டிருக்குறாங்க, நல்லா விளைஞ்சிருக்குது. மழையும் பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு பார்க்குறக்கே அழகாக இருக்குது. பூசாரி என்ன அபிஷேகத்துக்கு பழம் தொளிச்சு போட்டிருந்தார். அப்போ 2 பழம் வாங்கி சாப்பிட்டான். அபிஷேகமெல்லாம் கரைச்சிட்டு தேன் ஊற்றுனார். அதுலேயும் தேன் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டான். இதே பழம் தாண்டா வீட்லேயே இருக்குது, சாப்பிட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்குது, வீட்டில் பழமே இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். குழந்தைங்க கிட்ட உண்மையை பேசினாலும் அசிங்கப்படணும், பொய்யை பேசினாலும் அசிங்கப்படணும், பார்த்து தான் பேசணும். 4 பாட்டில் தேனை கொடுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன்ட்டு வச்சு குடிக்கிறான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அபிஷேகம் பொங்கல் சாப்பிட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் கோயிலே உட்காந்துட்டோம். அபிஷேகத்துக்கு தேன் நிறைய ஊற்றினாட்டி சூப்பராக இருந்துச்சு. உள்ளே தீயும் பருத்தி வச்சுருக்குது, அதை பிடிச்சி விளையாண்டுக்கிறான். அபிஷேகம் வேணுமான்னு கேட்டு அன்றைக்கி கெடா வெட்டினோமில்ல, அந்த ரத்தம் வந்து தெரிச்சிருச்சு, அதையும் சொல்லிட்டு இருக்கிறான். மழை கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. அதிகமாக வரக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்ட்டு தேங்காய் வெல்லம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மத்தியானத்துக்கு வந்து காலையில் வச்ச கேரட் பீன்ஸ் பொரியல் இருந்துச்சு. அது கூட ரசம் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அபிஷேகம் பொங்கலெல்லாம் கொடுத்துட்டு 2 வாரமாக வீட்லேயே சாமியை கும்பிடலையா. நேற்றுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக சாமி விளம்பெல்லாம் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு செம்பருத்தி பிடிங்கி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி மாலை வாங்கிட்டு வந்தேன், அதில் கொஞ்சமாக போட்டு